warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Sallallahu ta'ala fi Qur'anil Karim wal Qur'anil Majid. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Faqala ayyan rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Sallallahu alaihi. எல்லாம் அல்ல கண்ணியமும் மாண்புமிக்க ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இறைவனின் ஆரோக்கிய அருளை பெற்றவர்களாக இந்த சபையில் இறைவனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொண்டு அதை வாழ்நாளில் செயல்படுத்தி ஈடுபடுவது வெற்றி பெற வேண்டும் என்ற உண்மையை நோக்கத்தோடு ஒன்று கூடியுள்ளோம். இந்த நோக்கத்திற்கான கூலியை அல்லாஹ் இன்மை மற்றும் அருமையில் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நுழைகின்றேன். ஒரு சின்ன அறிவிப்பு. நாம் பேசக்கூடிய மைக்குடைய சவுண்டை விட பெண்களுடைய சப்தம் என்பது வெளியே வரைக்கும் போகுது. ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுக்கோமா, இடையில மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்போம், யார் பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம், சரிங்களா? அப்பாவது நம்முடைய சத்தம் குறையுதா அப்படிங்கிறத கவனிப்போம். இப்போ முன்னாடி நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, தீக்குள்ள பெண்மணிகளே தீனில் நிலைத்திருங்கள். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் ஒன்று உண்டு. எப்போதுமே அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு கூப்பிட்டுதான் சொல்ல கேட்கக்கூடிய ஈமான் கொண்ட மக்கள் அழைச்சுதான் ஒரு சட்டத்தையே சொல்லுவான். அப்படி கூப்பிட்டுட்டாலே அல்லாஹ் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சட்டத்தை சொல்ல போறான், ஏதோ ஒரு நன்மை ஏவுறது அல்லது ஒரு தீமையை தடுக்கிற ஒரு செயல் இருக்கும் அந்த இடத்துல. அதே போலதான் நம்ம எல்லாரையுமே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தீக்குள்ள பெண்மணிகளாக பார்க்கப்படுறோம். ஆனா அந்த தீ நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா, அதுல நாம நிலை பெற்றிருக்கிறோமா, எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது அப்படிங்கறத கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழந்தையுமே பிறக்கும் போது இயற்கை மார்க்கமாக்கி இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. அப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் பெண்களுமே தீன்குல பெண்மணிகள் தான். நம்ம கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா தீன்குல பெண்மணி சொன்ன உடனேயே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது தீன்குல கண்ணு எங்கள் திருமறை பெண். அந்த பாடலை தெரியாத பெண்களே இருக்க மாட்டோம். கண்களுடைய, அதாவது கணவனுடைய கண்ணை நிறைஞ்சு வாழ்வாங்க, பிறர் கண்ணுக்கு அப்பாற்பட்டு வாழ்வாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே உடல் குளித்து தொழுது அவங்க குரான் எடுத்து ஓதுவாங்க. வறுமை மாட்டினாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கதீஜா அவர்களுக்கு பிறந்த ஃபாத்திமா அவர்களை போற்றி பாடக்கூடிய ஒரு பாடலை நம்ம பார்த்திருக்கோம். அந்த பாடல் நிறைய பெண்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருந்திருக்கு. அந்த பாடலை மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை புரிந்து நடந்த பெண்களும் இருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அந்த விளக்கம் நாம இஸ்லாமியர்களே இயற்கையில பிறந்த அந்த தன்மை எல்லாமே இந்த சமூகத்தில் வாழும் போது நம்மை விட்டு கலந்து போய் போன மாசம் பாத்துக்கிறாங்க. தீக்குல பெண்ணு அந்த டிவிக்கேல உள்ள அந்த பெண்ணை பாட்டு வச்சு பாட்டு படிக்கிறாங்க. முஸ்லிம் பெண்ணதான். அவ்வளவு தகாத வார்த்தைகள், தகுதியற்ற செயல்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் இன்னைக்கு நிறைஞ்சு காணப்படுறத பார்க்கிறோம். வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இஸ்லாமிய பெண் இன்னைக்கு தன்னுடைய மறுமை வாழ்க்கை என்ற ஒன்றையே மறந்து தன் இன்மையை மட்டுமே தேர்வு செய்து கொண்டு கொஞ்சம் கூட கூச்சம் என்பது இல்லாமல், பயம் என்பது இல்லாமல், தான் தோன்றித்தனமாக தான் மனது சொல்லக்கூடிய விருப்பப்படி எல்லாம் வாழ்க்கையை கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம
இந்த மார்க்கம் எப்படி தெரியுமா? நாம அதை தேர்ந்தெடுத்த மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மார்க்கம். முஸ்லிம் பெண் அப்படின்னு சொன்னாலே இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்திய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் காலிஸ், அல்லாஹ்விற்கு சொந்தமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது களப்பற்ற மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இடத்துல அந்த களப்பில்லாத தூய்மை என்பது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெயர் தாங்கிகளாக நாம் இருக்கிறோம். அந்த செயல்பாடுகளை உள்வாங்கி செயல்படுத்தினால் மட்டும்தான் அதை நம்மளால என்ன செய்ய முடியும், நிலச்சி இருக்க முடியும். மார்க்கம் என்பது லேசானது, கடினம் கிடையாது. உங்களுக்கு வந்து அல்லாஹ் அந்த எல்லா சட்ட திட்டங்களையும் இலகுவாக்குவதற்கு தான் விரும்புறாங்க தவிர கடினப்படுத்துவதற்காக அல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளுடைய இந்த மார்க்க சட்ட திட்டங்களையே பெரிய ஒரு நடத்தி கொள்ள முடியாத, புரிஞ்சு கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கு நினைச்சுக்கிட்டு நாம செயல்பாடுகள்ல இறங்கணும். அந்த மாதிரி வாழ்ந்தா மறுமையில நம்மளால வெற்றி பெற முடியுமா? நம்மளுடைய வாழ்க்கை இலக்கு எல்லாமே மறுமையை குறித்தது. அப்போ இந்த மறுமைக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த இஸ்லாம் என்பது நம்மளிடத்தில் இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளத்தில் நாம கரெக்டான முறையில நடக்கணும் அப்படிங்கிறத உணர்றதுக்காக தான் இந்த தலைப்பை தரப்பட்டது. அதை நாம உணரணும் எல்லா விஷயங்களையுமே. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கத்தில் பிரவேசிக்கும் போது அல்லாஹ் 2 முறை சொல்லி காட்டுறோம். கஷ்டத்துக்கு பிறகுதான் லேஸ் இருக்குது, நிச்சயமா கஷ்டத்துக்கு பிறகுதான் லேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதிகமான கஷ்டங்களை சுமக்க வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு லேச நாம அடைய முடியும். இன்னைக்கு இயற்கையிலே இஸ்லாமிய பெண்களா பிறகுறதுனால, இஸ்லாமிய குடும்பத்திலே வாழ்றதுனால நம்ம எடுத்து சொல்லும் போது எதிர்ப்பு என்பது கிடையாது. இன்னைக்கு பேசுற மாதிரி பேச்சு சுதந்திரம் கிடையாது. மார்க்கத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில உடனே சொல்லிட்டு வெளியில வந்துட முடியாது. அன்றைய காலத்து பெண்மணிகள் உயிர் தியாகங்கள் கூட செஞ்சிருக்கிறாங்க இந்த மார்க்கத்துக்காக. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பமே அப்படியே தன்னுடைய உயிர் நீத்து தியாகம் செய்யறாங்க. இந்த அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்க தீன்குள்ள பெண்மணியாக திகழ்ந்தாங்க. இன்னைக்கு நமக்கு அதற்காக நேரம் ஒதுக்க முடியுதா? எந்த அளவுக்கு ஆர்வம் மிக்கவர்களா இருக்கிறோம்? மார்க்கம் உள்ள பெண்களா இருக்கிறோம். மார்க்க கடமையை தெரிஞ்சு கொள்ளணும். அன்றைய காலத்து பெண்கள் ஒரு நாள் ஒதுக்கி தன்னுடைய மார்க்கம் தெரிஞ்சு கொள்ள ஆர்வம் கூட்டி அதன் மூலமாக நிறைய மார்க்க சட்டங்களை கேட்டு பிறகு முதல் இறப்பு வரை பெண்களுக்குரிய சட்டங்கள் குறித்த விளக்கங்கள் என்ன, எல்லா விஷயங்களையும் கேட்டு நம்ம வரைக்கும் எடுத்து சொல்றாங்க. இன்னைக்கு நாம அந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறோம். ஆனா நாம இந்த இஸ்லாத்துக்காக என்ன தியாகம் செஞ்சிட்டோம்? ஒரு அடுத்தவங்களுக்கு இந்த மார்க்க சட்டத்தை கொஞ்சம் எடுத்து சொல்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிறோமா? கிடையாது. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. எப்போதுமே நாம கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. அதுவும் இந்த மார்க்க விஷயங்கள்ல நாம என்னைக்குனாலும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். தெரிஞ்சுக்காம தவறிட்டோம்னு சொன்னா நாம நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை அவ்வளவு அழகாக கட்டமைத்து ஒழுங்கு ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு மார்க்கம், கண்ணிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து சொல்லும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 33வது அத்தியாயத்துல குளில் முக்மினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபுன ஃபுருஜஹுன்ன. இதுல முதல் சட்டமே பெண்களுக்கும் ஆண்களுக்கு முந்தைய வசனமே சொல்லப்படுது. உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த 2 விஷயத்தையும் நாம நடைமுறையில எந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியுது? எவ்வளவு பின்னணிகள் தள்ளப்படுறோம், நிலைநிறுத்த முடியுதா? இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போல் புறம் அவதூறு, ஏதாவது ஒண்ணுல ஈடுபடாம நம்மளால அந்த தேர்வையோ நம்ம வீட்டுல இருந்து வெளிப்பக்கமோ கடக்கவும் முடியாது. அதே வாலிப பிள்ளைங்க எடுத்தோம் சொன்னா தவறான பார்வைகளுக்கு போகக்கூடியது.
பேசிட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை பார்த்து பேசணும் நினைக்கிறது. இந்த மாதிரி தவறான சிந்தனைகளை முதலில் கூட்டக்கூடிய ஒரு உறுப்பாக திகழ்வது நம்முடைய கண்ணுதான். அந்த கண் என்பது பதிவு செய்யக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா இருக்குமா, அந்த தன்மையை பெற்றதாக இருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அதனாலதான் படைத்த ரப்புல் ஆலமீன் கண்ணுடைய விஷயத்துல எச்சரிக்கை செய்து கொள்ளலாம். சமீபன அப்பாஸ் என்ற ஒரு மனிதர் நபித்தோழர் ஒரு முறை நல்லவங்களோட பயணம் செஞ்சு போகும்போது ஒரு அழகிய பெண்ணை பாக்குறாங்க. பார்த்த உடனே நபிசுல்லாஹு என்ன செய்யறாங்க, 3 முறை திருப்பி விடுறாங்க. ஒரு மனிதனுடைய பார்வை என்பது முதல் தடவை பார்க்கறது நம்மளோடது. அடுத்த பார்வைகள் ஷைத்தானுடைய தூண்டுதல் அந்த செயல்ல ஈடுபடுத்து மனுஷன். முதல் தடவை பார்க்கும்போது ஏன்னா தான் கவனம் இல்லாம சாதாரணமா பார்த்து விட்டுருவோம். 2வது பார்க்கும்போது புரியாதுவோம். அங்க இன்ன பொருள் இருந்துச்சு, இன்னார பார்த்தோம், இவங்க இல்ல, இன்ன விஷயம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம உள்ளம் நம்ம மூளை பார்க்கும் உடனே நடக்கக்கூடிய ஒரு செயல். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அந்த அளவிற்கு அந்த பார்வையில் நிறைய தவறுகள் இருக்கு. அந்த பார்வையை நம்ம தாழ்த்திட்டோம்னு சொன்னா மார்க்கத்தை பேணிக் கொள்ளலாம். அடுத்ததான் நம்முடைய மறைவிடத்தை பாதுகாக்க சொல்லுது. ஏன் வெளியில போகக்கூடியவங்களுக்கு இந்த சட்டத்தை சொல்லணும்? உங்களுடைய முக்காடுகளை உங்கள் மார்க்கங்களின் மீது போட்டுக் கொள்ளுங்க. வெளியில என்ன இயற்கையா தெரியுமோ, கை, முகம், கால், இதை தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாலியல் சீண்டல்கள் என்பது ஆண்கள்ட்ட இருந்து பெண்களுக்கு வந்துகிட்டே இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய அழகிய ஒரு கட்டளை, அல்லாஹ் நமக்கு தந்திருந்த ஒரு அற்புதம் சொன்னா அதுக்கு பர்தாதான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது, நபியே நீங்க உங்களுடைய மனைவிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, ஈமான் கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்க, அவங்க தங்களுடைய மார்க்கங்களின் மீது முக்காடுகளை தொழில்களாக போட்டுக் கொள்ளட்டும். இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர்கள் யார் என்று அறியப்படுவதற்காகவும் அவர்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை விளக்குறாங்க. இந்த பர்தா முறை என்பது இன்னைக்கு நம்மளுடைய கையில தரப்பட்டுச்சு. ஆனா பர்தா முறை என்பது அன்றைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட உடனேயே தன்னுடைய ஆடைகள்ல ஒத்த ஆடைகள் அன்றைய பெண்கள்கிட்ட இருந்துச்சு. கீழ்நாடைகளை திரித்து தன்னுடைய மாற்றங்களை மறைத்து தன்னை ஆண்களிடத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய ஆடை முறை என்பது எப்படி இருக்கு? இஸ்லாம் வர்ணிச்ச அளவுக்கு இருக்குதா? பெண்களாக கீழ்ப்புற பெண்மணியாக திகழக்கூடிய நாம ஊர்ல இருக்கும்போது ஒரு ஸ்டைல் இருக்கும், ஊரை தாண்டியவுடன் ஒரு ஸ்டைல் இருக்கும். இங்க இருக்கிறோம், நாம பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நிறைய பெண்கள் அவங்களால் தடுத்த காரியமாக இருக்கக்கூடிய முகத்தை மறைத்தல் என்ற செயல் நோஸ்பைஸ் என்பது போடுவது மார்க்கத்தில் ஹராம். அது நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரித்தான சட்டம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அதை போடுறாங்க? தன்னுடைய அழகு என்பது அப்பதான் வெளிப்படுமா. அப்ப மார்க்க சட்டம் அல்லாஹ்வும் தூதரும் எதை சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் நான் ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருக்க முடியும். ஏன் இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை உள்ள நான் தொடர்ந்து சொன்னா அது இஸ்லாமாக இருக்காது. ஏன்னா இந்த மார்க்கம் ஹஜ்ஜத்திலேயே முடிக்கப்பட்டுச்சு. அது யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் தான் உங்களுக்குன்னு சொல்லிட்டேன். அக்மல்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாம் தான் உங்களுடைய மார்க்கம் ஆகிட்டேன். என்னுடைய அடிப்படைகள் எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல உங்க வேலை பூர்ணமாக முடிச்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப இந்த வசனத்தை மீறி நடக்கிற மாதிரி ஆகுமா இல்லையா? நபியவர்கள் மரணத்தோடு இந்த மார்க்க சட்டம் என்பது நமக்கு அல்லாஹ்விடத்துல இருந்து சொல்லப்படாது, வழியெல்லாம் நின்றுச்சு. அந்த விஷயமே மறந்தவர்களாக அல்லாஹ்வுடைய போதனையை மீறியவர்களாக இன்னைக்கு பெண்கள் நடக்கிறோமா இல்லையா? அந்த வரைமுறைக்கு உட்பட்டு நம்மளால நடக்க முடியுதா? இந்த பர்தா சட்டத்தை பேணக்கூடிய பெண்களாகிய நாமளே நம்முடைய மன இச்சை என்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. மனசுல எழக்கூடிய ஆசை எண்ணங்களுக்கு தலை சாய்க்கிறோமா இல்லையா? நம்ம உள்ள சொல்லுது பர்தா போட்டுனா என்ன, பர்தாவோடு போய் பக்கத்துல இருக்க குற்றாலத்துல தலையை நினைச்சிட்டு வந்துட்டா என்ன, பர்தாதான் போட்டிருக்கேன், பாதுகாப்பு கவசம்ல, இரும்பு கவசம்ல அப்படின்னு நினைக்கிறோம். அங்க போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தீங்குள்ள பெண்மணிகள் இன்னும் வரைக்கும் வேண்டாம் பிடிச்சு போய் கண்களுடைய பார்வைக்கு நம்முடைய
அர்ப்பணம் செய்யறதுதான். இந்த மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்துவதற்காக ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபடுத்தி கூடியே வருது. அது ஹயாவும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானை பாதி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஈமான்ல உள்ள ஒரு செயல், அந்த ஈமான்ல உள்ள காரியம் என்பது நம்மளுக்கு பிரதிபலிக்குதா? ரசூலுல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வரும்போது கூட வெட்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. கன்னி பெண்ணை விட அதிகமாக உஸ்மான் அவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்க முடியும். இது கன்னி பெண்களுடைய வெட்கம் என்னன்னு பேசக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அந்த அளவுக்கு மார்க்க சட்டம் நெருங்கிட்டு அப்படின்னு சொல்றதுனால வரம்பு மீறுதல் என்பது இருக்கு. விபச்சாரத்தை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் நெருங்காதீர்கள், நல்லா கருதலாம். அதே போல நபிசுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கை செய்யக்கூடிய விபச்சாரம் இருக்குது, கண் செய்யக்கூடியது இருக்குது, காதுகள் செய்யக்கூடியது, ஒவ்வொரு உறுப்பையும் விபரிச்சு சொல்லி நம்முடைய பிறப்பு அதை உண்மைப்படுத்துகிறது சொல்றாங்க. இந்த இடத்துல பிறருடைய பார்வை என்பது நாம குற்றாலத்துல குளிச்சுட்டு வரும்போது எப்படி நம்மளை பார்ப்போம், அந்த பார்வையை தாழ்த்தி கொள்ள சொன்ன அந்த பயப்பட்டு உள்ள சவால்களையே அங்க கொண்டு வந்து விட்டுருக்குது. நப்சு சொல்லக்கூடிய அந்த சின்ன ஆசையை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. அல்லாஹ்வின் முன்னாடி போய் நிற்கும் போது அல்லாஹ் கேட்டா பதில் சொல்ல வேண்டுமே என்று அந்த அச்சம் என்பது அந்த நேரத்துல நம்மளிடத்தை இருக்கிறது. அந்த தீனுக்குள்ள நம்மளால நிலைச்சிருக்க முடியல. மறுமையில அல்லாஹ் மனசு திரும்பக்கூடியதெல்லாம் தருவானே என்ற அந்த வசனங்கள் நினைவு வருவதில்லை. இந்த உலகத்தில் நாம அல்லாஹ்வின் வார்த்தை மீறி போவதனால் மறுமை நிம்மதியற்றவர்களாக நிற்போமே என்ற அந்த நிலை என்பது அவங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வருவதில்லை. இந்த மார்க்க சட்டம் என்பது நம்மளிடத்தில் எப்படி இருக்குன்னா, நிலைத்திருக்க முடியாத ஒரு தடுமாற்றத்துக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கு. அல்லாஹ் சொன்னா, இந்த பக்கத்திலையும் இருக்க முடியாது, அந்த பக்கத்திலையும் இருக்க முடியாது. ரெண்டு கெட்டானாக இதுக்கு இடையில நடுநிலையாக இருப்பார்கள். யாருடைய செயல்? யூதர்கள் அவங்க செய்யக்கூடிய செயல். முடிவெடுத்து தெளிவாங்க, இந்த கொள்கையும் நல்லா இருக்கு, அந்த கொள்கை நல்லா இருக்கு, இங்க வந்தா இதை கேட்டுப்போம், அங்க போனா அதை கேட்டுப்போம். நாம நினைப்போமா இல்லையா? ஒரு சில நேரம் எல்லாரும் பையன நல்ல கருத்துதான் சொல்றாங்க, நன்மைக்காக ஏவுறாங்க, தப்பி கொள்கை சொல்றா என்ன, மோசா என்ன, விதமான காரியங்கள்லாம் செஞ்சா என்ன, கண்குளிர்ச்சியாக பிள்ளையுடைய திருமணத்தை திருப்திகரமாக செய்தா என்ன செய்யுங்க, மறுமையில என்ன நல்ல அவநிலையை அடைவீர்கள். இந்த மாதிரி நிலையில் நம்மை நாம் எப்படி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மார்க்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய முஜாதலா 58வது அத்தியாயத்தில் 22வது வசனத்துல சொல்லி காட்டுறாங்க. மார்க்கத்துக்கு எதிராக அல்லாஹ்வுக்கும் அந்த தூதருக்கும் எதிராக ஒருத்தன் நடைமுறைப்படுத்துறான், இல்ல ஒரு செயல ஈடுபடுறான்னு சொன்னா, அந்த ஈடுபடக்கூடியவன் பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உடல் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களோட நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் சொல்றாங்க. அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். அவர்களை மலக்குமார்களை கொண்டு பலப்படுத்துவான். அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படும். அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இவர்கள் தான் அல்லாஹ்வின் கூட்டம் என்பதை நபி நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் சொன்னான். இன்னைக்கு உறவை பேணணுமே, உறவை துண்டிச்சிட்டோம்னா மறுமையில சொர்க்கம் இல்லாம போயிருமே, விருந்தாளிகளுக்கு பதில் சொல்லணுமே, கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாம போய் ஆகணுமே அப்படின்னு மார்க்கத்துல இருக்கக்கூடிய வீண்குல மங்கையர்கள் மார்க்கத்துக்கு புறம்பான செயல்களை ஈடுபடுவாங்க. கெட்ட காரியங்களை செய்வதற்கு முன்வராங்க. தீமை நடக்கக்கூடிய அவைகளுக்கு தானாகவே முன் சென்று போயிருக்கிறாங்க. திருமணத்தை எடுத்தோம், இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம். எந்த அளவுக்கு நமக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா, நபிசுல்லாஹ் சொல்றாங்க, ஜானுக்கு ஜான், உலகுக்கு உலகம், அங்குலத்துக்கு அங்குலம் உங்களிடத்தில்
புற்றுக்குள்ள அவங்க போய் நுழைஞ்சா கூட உங்களுடைய புற்றுக்குள்ள பாம்பு புற்றுக்குள்ள போய் நுழைஞ்சா பின்னாடியே போய் நுழைஞ்சிருவாங்க. அப்படி அறிவு இல்லாமல் பின்பற்றப்படக்கூடிய மார்க்கம் இல்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் அவருடைய தூதர் சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு சொல்லப்படக்கூடிய பெயர் தான் முஸ்லிம், இஸ்லாமிய. அல்லாஹ் அவருடைய தூதர் மார்க்க விஷயத்தில் முடிவெடுத்தார்கள் என்று சொன்னார். ஈமான் கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதை மாற்றுவதோ உண்மையை தெரிவிப்பதோ தகுதியான காரியம் அல்ல. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? உலகை பேணுறோங்கிற பேர்ல நடக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களையும் விதவைகளையும் கலந்துக்கிறோமா இல்லையா? மாற்றுவதவர்கள் இந்த புனித நீராட்டுகிறார்கள் நடத்தப்படும். வயதுக்கு வந்த பெண்களை கோயில் நினைச்சு போது அவங்களுடைய அந்த நடத்தி செலிபிரேட் பண்ணுவாங்க. நம்ம மாற்றம் அதை அனுமதிச்சிருந்தா வெளிப்படுத்துவது ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியம். மாதவிலக்கு என்பது மாதம் மாதம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு நோய். எல்லாம் அழகான முறையில் சொல்லி காட்டினான். அதை போய் பப்ளிஷ் பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து அப்படி காப்பி அடிச்சு நடக்கக்கூடிய நாமதான் பெண்மணிகளாம். தீன் எங்க போச்சு? தீனுக்குள்ள நம்ம நிக்கிறோமா? அந்த தீன் நம்மளை வலுப்படுத்திருக்குதா? அதை செய்யக்கூடியவன் பெற்றவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் தூக்கி நடுநிலையாக நடக்கணுமா வேண்டாமா? ஏன்னா நம்மளெல்லாம் உண்மையாக காணித்தார் நடுநிலையான சமுதாயம் சொல்லுவோம். தீமைக்கும் போகமாட்டாங்க நன்மைக்கும் போகமாட்டாங்கன்னு சொல்றதை விட தீமை வந்துச்சுன்னு சொன்னா அப்படியே அதிக வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. நன்மை வந்துச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நன்மையை ஈடுபடுவாங்க. அவ்வளவு அழகான முறையில நமக்கு கண்ணியத்தை அளிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம தீமை உச்சபட்சமாக அதிக தீமைகள்ல ஈடுபட்டு சம்பாதிக்கக்கூடியவர்களும் நம்ம தான் இருக்கோம். கர்த்தனா பண்றது, ஆண் மகன்களுக்கு சுண்ணத் பண்ணும் போது விருந்து வைக்கிறது, அடுத்தவர்களை அழைப்பது, சொல்றாங்க பார்த்தீங்களா? இது அல்லாஹ்வோ உங்களுடைய தூதர் காண்பித்து செய்யலாம், வரக்கூடிய செயல் இல்லையா? அல்லாஹ் தூதர் எதை தடுத்தாங்களோ அதுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள், எதை ஏறினார்களோ அதை நீங்கள் எடுத்து நடங்கள் என்ற அந்த வசனத்துக்கு உங்களுடைய முதுகுகளுக்கு பின்னாடி போறதையா அல்லாஹ்வை முன்னாடி நாளைக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் உங்களுக்கு இல்லையே? அந்த அச்சமின்மையின் காரணமாக தான் தீயில் இருந்தாலும் தவறி வந்தவர் தரம் விட்டு போகக்கூடிய நிலையை உருவாகுது. ஈமானுடைய பாரத்தை என்னைக்குமே நம்ம போகக்கூடாது. ஏன்னா நபிசுல்லாஹி அவங்க சொல்றாங்க, நன்மை இதுதான் தீமை இதுதான்றத தெளிவாக சொல்லிட்டான். சொன்ன பிறகு ஹலால் ஹராம் சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு இடையில அந்த இடைப்பட்ட மனநிலை குழப்பம் தடுமாற்றம் உனக்கு எதுக்கு வருது? அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? வேலையோரம் மேய்கின்ற ஒரு ஆடு, அதை உதாரணமா சொல்றோம். அது எப்ப வேணாலும் அந்த வேலையோட காரணமா தான் அதை மேய்க்கு சொல்ல முடியாது. அடுத்தவங்களுடைய வேலைக்குள்ள போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்ப அந்த ஓரத்துல நின்று மேய்கிறது ரொம்ப டேஞ்சர். அந்த பக்கமும் போயிடலாம், இந்த பக்கமும் விழுந்துடலாம், எதுக்கும் சாத்தியக்கூறு இருக்குது. அதை சொல்லிட்டு நபிசுல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு மன்னனுக்கும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லை என்று ஒன்று உண்டு. அல்லாஹ்வின் எல்லை என்பது அந்த ஹலால் ஹராம் சொல்லப்பட்டுச்சா இல்லையா? அதுல தெளிவுபடுத்தப்பட்டதுதான் அல்லாஹ்வுடைய எல்லையாகும். யார் வந்து இந்த தெளிவாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பின்பற்றி நடக்கிறாரோ அவர் தன் ஈமானையும் தன்னையும் பாதுகாத்துக் கொண்டவராக, எவர் அதை விட்டு தடமுரண்ட குழப்பத்துக்குள்ள இருக்கிறாரோ அவர் தன்னையும் பாதுகாக்கல, தன் ஈமானையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் சொல்றாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் இருக்கோம். விளக்கமா அதிகமா சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உடலில் ஒரு சதைத்துண்டு இருக்கிறது, அந்த சதைத்துண்டு சீர்கட்டுச்சுன்னா அவையும் சீராயிடும். அந்த சதைத்துண்டு சீர்கட்டா அந்த மனிதனை சீர்கட்டு கொள்ளுவான். அப்படி இருக்கும்போது அது என்ன அப்படின்னு கேட்கும்போது வைதானியர்கள் அதுதான் உள்ளமைப்பது. உள்ளமைப்பதை தூய்மைப்படுத்தி தெளிவாக இறைவனுக்கு மட்டும் முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக நாம வாழ்ந்து வச்சோம்னா உண்மையிலே வெற்றி பெற்றவங்களும் மறுமையிலும் வெற்றி பெறவும். ஆனா அதுல தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் நாம சொன்னா கண்டிப்பாக தீமையில தான் அது கொண்டு போயிடும். ஏன்னா உண்மை என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. தெளிவா இருக்கும், அதை ஏற்று நடந்துக்கோங்க.
மனசுல குழப்பம் ஏற்படுதா, தெளிவின்மையா இருக்குதா, அது அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வரக்கூடியது இல்லை. அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்து கொள்ளணும். குழப்பமானதை தவிர்த்து கொள்ளணும். இன்னைக்கு நாம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம எப்போதுமே எந்த விஷயத்திலுமே மார்க்க தீர்ப்பை கேட்பது என்பது குடும்ப உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம வட்டாரத்து தலைவர்கள் தான் கேட்போம். குர்ஆன் ஹதீஸ்ல உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது, நபியோட தான் உங்களுடைய முன்மாதிரி, அவர் எதை சொன்னாலும் அதைத்தான் சொன்னா கேட்க மாட்டோம். அதை கேட்கதான் சொன்னாதான் சொட்டத்துக்கு பதில் பெற்றுவோமே. தீர்ப்பை பெருமானங்கள் நீங்களே இருந்துவாங்க நினைச்சு அதை விட்டு தகர்ந்து போக வேண்டிய வாய்ப்பு இல்லை. நபி முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுங்கிற பயம் வந்த உடனே நபி அவங்கள்ட்ட முறையிட்ட உடனே என்ன நீங்க மூத்தர்கள் சொன்ன மாதிரி சொல்றீங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இப்படி எங்களால முடியாது, வலிமை இல்லை, எங்களை மேல ரொம்ப பெரிய பாவத்தை சுமத்துறீங்க, நாங்க இதெல்லாம் ஒருத்தான அனுப்பது இல்லை, நாங்க இதெல்லாம் புரிய மாட்டோம்னு சொல்லி அவங்க நீங்களோட பேசுவாங்க. அவங்கள மாதிரி நீங்க பேசுறீங்கன்னு சொன்ன உடனேயே கொஞ்ச நேரத்திலே அவங்களால 285வது வசனத்தை இறக்கலாம். யாரையும் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டேன், அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கு உண்டு, அவங்க நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அந்தந்த கூட அவங்களுக்கு பூரணமா கிடைச்சிடும். அப்ப நீங்க எப்படி அதுல நீங்க கர்த்தாயம் சொன்ன அப்படின்னு சொன்னா, இறைவா எங்க முன்னாடி சென்றவங்க மேல திருப்பத்தின மாதிரி ஒரு சுமையை எங்க மேல சுமக்கிறாங்க, எங்களுக்கு மன்னிப்பது, எங்க பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுக்கு காப்பிகளுக்கு எதிரான சுமை அப்படி கேட்ட ஒன்று இல்லாத உறுதிப்படுத்தி நடத்துவாருமே தவிர விலக்கி அடைந்தவனாக யூதர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் தரம் புரண்டு போய்விடக் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அப்படித்தானே இருக்குது. மார்க்க சட்டம் சொல்லப்பட்டா ஏதோ குர்ஆனுடைய ஹதீஸுடைய வசனமும் செய்தியும் இப்பதான் கேள்விப்பட்டோங்கிற மாதிரியும் இதெல்லாம் என்னால முடியவே முடியாது, இப்படி எல்லாம் என்னால செய்யவே முடியாது அப்படின்னா பாரமா நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அந்த தீர்வு நமக்குள்ள எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுது. உண்மை அதிகாரம் அவங்களை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க இந்த மாற்றத்தை எடுத்த உடனே ஹிஜ்ரா செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. ஹிஜ்ரா நம்மள மாதிரி ஊருக்கு போறது எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி போமா இல்லையா, காலையில இருந்து நைட்டுக்குள்ள போய் வரக்கூடிய ஊருக்கு பிளாட்ல டீல இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து சாப்பாடு துணிமணி நாம போறதுக்கு உட்கார்றதுக்கு நம்ம எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு படம் எல்லாம் பார்ப்போமா இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. தன்னுடைய சொந்தம் பண்டம் சொத்து தன்னுடைய சொந்தமான அத்தனையும் ஒரே இடத்துல விட்டுட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டும் ஏற்று ஒரு ஊர் நம்பி நோக்கி ஊருக்கு எதுவுமே இல்லாம தான் மட்டும் போகக்கூடிய ஒரு இடம் தான் பிடிச்சிருக்கு. அல்லாஹ்வுக்காக நாட்டை துரத்தி இன்னொரு நாட்டுக்கு போறது. அப்படி போகும்போது அவங்க திருமணம் முடிச்சிருந்த கணக்கை இஸ்லாமிய தரம் புரட்டி கிறிஸ்டினா மாறிடுவாங்க. அவங்களும் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. போற இடத்துல எத்தனை உண்மைகளும் அவங்க சுமந்திருப்பாங்க. அந்த உண்மை உள்ளதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய அந்த பயணத்தை தொடர்றாங்க. போய் வேறொரு நாட்டுல நஜாஷி மன்னருடைய அந்த அமைப்புல தஞ்சம் புகுந்து அங்கேயே பெண்குழந்தை பிறக்கிறாங்க. 12 வயது வரைக்கும் அந்த பெண்குழந்தையை தன்னுடைய சொந்த முயற்சியை வளர்க்கிறாங்க. அவ்வளவு டைமிங் பண்ணியாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மரத்துல பயம் வச்சிருக்கு, நடந்து வாங்கன்னு சொன்னா நம்ம போயிடுவோம். எவ்வளவு யோசிப்போம். நன்மைக்கு முந்தி கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு தரப்பட்டு முன்னாடி வர்றோமா, ஏதாவது வந்துட்டாங்களா, எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வர்றதுல நான் மட்டும் தனியா போனா எனக்கு வெக்கமா இருக்கும். எவ்வளவு காரணங்கள் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம். உண்மை நம்பிக்கை அவர்கள் ஒவ்வொரு பெண்களும் அப்படி தாங்க வருவாங்க. இன்னைக்கு டாக்டருடைய ஆலோசனைப்படி குழந்தைய வயிற்றுல சுமந்தா பெற்றமா வரைக்கும் பெற்றதுதான். அது முதல் குழந்தைய சுமந்தா ரொம்ப தாக்கமா அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்கல. அவங்க பயணிச்ச வாகனம் என்பது ஓட்டம் குதிரை கழுதை இதெல்லாம் பயணிக்கிறாங்க. ஒரு கருவியாக இருந்து கொண்டு பல வயதுக்கு அப்பா பயணம் செய்து போகக்கூடிய அந்த நிலையை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரே காரணம் என்பது இந்த தீ என்பது அவர்களை முன்னிறுத்த என்பது
செய்ய போனாலும் எப்ப போனாலும் நடக்கிற பயமா கேட்டு வந்துக்கலாமே அப்படிங்கிற சாய்ஸை முன்னேற்றக்கூடிய நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுப்பாங்க. அதே போல ஒரு அமல்கள் சொல்லப்பட்டார்கள் ரொம்ப நன்மை அவர்கள் அப்படி இங்கே கொடுத்து நீங்கள பெண்மணியாக திகழ்ந்தாங்க, உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு முறை நடிப்பாங்க அவங்க சொல்றாங்க, யார் ஒரு நாள் 12 தொழுகை தொழுகிறார்களோ அவருக்கான மறுமையில சொர்க்கத்துல அம்மா ஒரு மாளிகை கட்டுறாங்க. இந்த செய்தியை நடிகர்கள் கொண்ட நாளிலிருந்து நான் விட்டவே இல்லை என்று இந்த ஹபீபா அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க. இவர்கள் இந்த கேட்கக்கூடிய நபியோட நிபுணர்களோட அறிவிப்பு செய்கிறார். இதை தொடர்ந்து வரக்கூடிய 11 நபர்கள் சஹாபி தாபி அவர்களை பின்பற்றி வரக்கூடிய தபல் தாபி அதன் பிறகு வந்த 11 பேர்கள் வரையிலையும் அந்த செயலை தொடர்ந்து செஞ்சுட்டே வரோம்னு அறிவுல வரும். இன்னைக்கு நம்மளிடத்துல இந்த 12 ரக்காத்துகள் என்பது எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கும். நாம இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? நாம தான் யார்? தீன்குல பெண்மணிகள். நாம தான் யாரு? தீனிலேயே இருக்கிறோம், தீன்களே பாடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உரிமையை மட்டும் கேட்டு பெறக்கூடியவர்களாக. அப்ப அவங்க எல்லாம் யாரு? தீனை சுமந்த உண்மையான தீவிர பெருமக்கள், அதிலேயே தன் உயிர் மூச்சு வரைக்கும் அப்பா அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் அவர்கள். நாம கிட்ட இந்த தீனை இருக்கிறோம் இருந்தால் மட்டும்தான் மறுமை வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். ஒரு மனுஷனை இந்த உலக வாழ்க்கையை எடுத்து குட்டிச்சு வளரை கபுல வச்சுட்டோம்னு சொன்னா முதல் கேள்வி மறக்கும் உன்னுடைய இறைவனார், இரண்டாவது கேள்வி வாழ்க்கை உன்னுடைய மார்க்கம் என்ன நல்லான்னு கேட்கிறான். ஏன் பழைய ரகுல அணி கபுல இந்த கேள்வி வைக்கணும்? ஏன் ஒரு இஸ்லாமிய கபுல ஒன்று அனுப்புவான் அவனுக்கு தெரியாம இருக்கு. கேள்வி முன்னிலையில் காரணம் என்ன என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிந்தனை பானை கொடுத்து நன்மை தீமையை முன்னிறுத்தினாலே நடக்க சொல்லக்கூடியவன் தான் அல்லாஹ் இருக்கிறார்கள். அவ்வளவு செய்துவிட்டு உன்னுடைய மார்க்கம் என்ன ஏன் செய்கிறான்? இந்த மார்க்க நெறியின் அடிப்படையில் உங்களும் வாழுங்கிறதுதான் அவங்களுடைய கட்டளை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் கூப்பிடுற செயலே அப்படிதான் இருக்கும். யாரையும் உள்ளது ஆகணும். ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட அந்த முஸ்லிமான மக்களை அழைத்து சொல்றான், உங்களும் செஞ்சுக்காவா உங்க இஸ்லாமுக்குள்ள நீங்க முழுமையாக நுழைந்துள்ளீர்கள். நீங்க கத்தனையோ புதுவாக்கி ஷைத்தானுடைய அடிப்படையை பின்பற்றி விடாதீர்கள். இன்னும் அதுவும் அப்படின்னா அவன் பெரிய தெளிவான ஒரு விரோதியாக எதிரியாக இருக்கிறான். அவன் யாருடைய எதிரி? அல்லாஹ்வுடைய எதிரி. அவன் அல்லாஹ்வுடைய சவால் விட்டு வந்ததை தெரியுமா? நான் உன்னுடைய அடியார்களை வலதுபுறம் இடதுபுறம் மேலிருந்து கீழிருந்து முன்னாலிருந்து பின்னாலிருந்து நான் உன்னை வழிபட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீ அப்படி வேணா வழிபடுத்த, என்னை நம்பி நிற்கக்கூடிய, என்னுடைய சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய உண்மையான அடியார்கள் ஒரு ஆண் இருப்பான். மறுமை நாள் வரைக்கும் அவகாசம் வாங்கி கொண்டிருந்தது என்ன? அவர்களுடைய வழியில் கற்று நம்மை நடக்க வேண்டும், பாதையை விட்டு தரமாக செய்து நம்மளை நகர்ந்து கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த பெண்ணை அடிக்கணும், திட்டணும், நாம அப்படி செய்யக்கூடாது. யாரெல்லாம் நேர்மையை கொடு. அந்த பெண்ணை பேசுற பேச்சு என்னன்னே தெரியல. வீட்ட போதிலும் பேசணும், தன் மகனை சான்றோர் என்று சொன்ன தாய், அதாவது தான் பெத்த பிள்ளைய திரும்போது வரக்கூடிய அந்த பிரசவ வழி இருக்குமா இல்லையா?
அந்த இடத்தை பயன்படுத்தி ஒரு பிரசவத்தின் போது எங்களுக்கு எப்படி வழி இருக்குமோ அது மாதிரி எங்களுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அல்லாவின் முன்னாடி போய் நிக்கணுமே, நீ சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டுமே, அல்லாதான் உனக்கு நேர்வழி உண்டு உன்னுடைய மறுமையை பாதுகாக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய பெண்களாக தீர்ப்புல பெண்களாக நான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இது நடந்து இருந்த அல்லாஹ் நமக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அருள்முறை. நபிசுல்லாஹி அவங்க 2 உலகத்துல நாங்க இருக்க சொல்றேன். அபுதாலிப் அவர்களுடைய அவங்க நபியோடைய பெரிய தந்தையர் சிறிய தந்தையர் சொல்லப்படுது. அவங்க மருமகளாக அறிவித்தாங்க. நபியவர்கள் போய் மாற்றத்தை எடுத்து சொல்லி ஏற்கவங்க மறுமையில இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டாலும் உங்களுக்காக வாழாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நரகத்துல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல அவர் சொல்லிடுறாரு, நான் என்ன செய்யல, இஸ்லாமுக்குள்ள வரல, நான் இருந்த அப்துல் முத்தலிப் மாற்றத்திலேயே மாற்றேன். இத்தனை நபியவர்களுக்கு அவ்வளவு உதவி செய்கிறார். பொருளாலும் மனதாலும் உடலாலும் வலிமையாலும் பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்த ஒரு ஞானி சொல்ற அளவு பட்டம் பெற்றவர் அபூதாலிப். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் மரண தருவாய் என்ற ஒரு நேரத்துக்கு ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்ததின் காரணமாக அவர்களுக்கு மறுமையில கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் சொல்றீங்க? சிறிய தண்டனை என்ன? நெருப்பாலான செருப்பு. அந்த செருப்பை தூக்கி காலில போட்டா மண்டையில உள்ள மூளையெல்லாம் முடிய முடிச்சு ஓட்டி வரும். அப்படி வரும்போது காப்பாற்ற முடியாது. யாரும் உணவாங்க அந்த சின்ன நெருப்பு என்பது அவ்வளவு பலம் வாங்கிடும். நீங்க ஒரு முன்னோர் சமைக்கும் போது தள்ளப்பட்டா அம்மா அம்மா கத்துவோம். ஒரு வேதத்தை எல்லாம் முடிச்சுட்டு காலுக்குள்ள ஒரு தண்ணி ஒரு வயலுக்குள்ள ஊருக்குள்ளே கால் இருந்துச்சுன்னா அதுவும் பார்க்க முடியாத நிலைமையில உட்கார்ந்துருக்கிறோம். அந்த மருமையுடைய நெருப்பு என்பதை இன்மை நெருப்பை விட 69 மடங்கு என்பதை மரணம் நம்பேர்களாக இன்னைக்கு நாம இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய இருக்குதான் அந்த எடுத்துக்கூடிய தன்மை இருக்குதான். இது இஸ்லாத்தை தவறவிட்டவரின் தண்டனை. இதேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கான். அவங்க போய் விசாரிக்கிறதுக்காக போனாங்க. போகும்போது அந்த பையன் சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லவும் அவரை வீட்டாங்க தந்தை பக்கத்துல பாக்குற முகமது என்ன மாற்றத்தை சொல்றாரு அவங்க ஏற்றுக்கொள்றான்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, சகாதார சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அவர் சூழ்நிலை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நரகத்தில் இருந்து பாதுகாப்படைந்த அம்மாவுக்கே எல்லா போகும். அது ஒரு வார்த்தையே செத்து போச்சு. எல்லா விதமான நன்மைகளும் அவன் செய்ய இருந்த அந்த நரகத்தினுடைய படுகொலியின் வாசல் அடைக்கப்பட்டுச்சு. அப்ப தீர்ப்புள்ள பெண்மணிகளாக இயற்கையின் பிறத்தை இயற்கையில் வளரக்கூடிய நமக்கு அவ்வாறின் அபிமானம் என்பது எந்த அளவுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை மறந்தவர்களாக நாம் வாழ்வது நியாயமா? கபூர்ல அல்லாஹ் மாண்டிய உன்னுடைய மாற்றத்தை கேட்பான்னு சொன்னேன். அதன் பிறகுள்ள தீர்ப்பும் அப்படிதான். சொர்க்கமும் நரகமும் எடுத்து காட்டப்படும். அவன் செய்த அமல்கள் அவனுக்கு உருவமாக காட்டப்படும். அப்ப வேதனை அடைந்தவர்கள் கெட்டவர்களாக இருப்பார்கள், நிம்மதியான உலகத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். இப்ப நீங்க முடிவெடுங்க, எந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும், எப்படி நம்முடைய மருந்தை அமையும். இந்த பட்டாளத்தம் என்பதை நாம பேசி பாதுகாத்தால்தான் நம்முடைய கண்டறிய வரையை பாதுகாக்க முடியும். 2022 போராட்டம் சட்ட திருத்தம் என்னெல்லாமோ நம்மை அவாவுக்குள்ளாக்கணும். போடக்கூடாது என்ற நிலையை கொண்டு வருவதற்கு அத்தனை பாடுபட்டார்கள். சர்தா என்பதை நாம் போடலாம் வேண்டாமா என்பது என்னுடைய சுதந்திர இந்தியா இருக்கக்கூடிய நமக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. உண்டான வரைக்கும் அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சமூகமாக தான் இஸ்லாமிய சமூகம் இருக்குது. திருச்சியில ஒரு மாணவியை தொடர்ந்து அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெண்சமாக இருக்கக்கூடிய பெண்மணி நீ ஹிஜாபோட கிளாஸ்க்குள்ள வரக்கூடாது, சர்தா ஆண்டு வரக்கூடாது, நீ தேவைக்கு போனால் கூட இந்த அப்பாவை அனுமதிக்க வேண்டியதாக இருக்குது. எந்த அவர்களுக்கு உடலிலேயே நம்முடைய பர்தாவை படுத்தி எறிய வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. நாம பார்த்த பொழுது அவங்க எப்படி யோசிக்க முடியல. நம்மளுடைய உரிமை கவலை என்பதை உணர மறுக்கிறாங்க.
இந்த மார்க்கம் அவர்களிடத்தில் இல்லாததுனால நிர்வாணமாக சுற்றி தெரிய எங்களுக்கு அனுமதித்தாங்கன்னு போராட்டம் நடத்தி சட்டத்தை வாங்கக்கூடிய அந்த அளவிற்கு பர்தாவுடைய எதிர்ப்பு நேற்றைய தினம் தமிழ்நாடு கவுன்சில் ஜமாத் திருச்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மூலமாக அவர்களுக்கு வார்னிங் கொடுத்து சட்டத்தின் திட்டம் என்ன, யாரையும் நீங்கள் உங்களுடைய அடிமை சாசன மாதிரி நடத்த முடியாது, போடக்கூடாது முடிவுகள் அந்த பெண்களுடைய உரிமை கடவுள் அதுல அத்துமீறக்கூடிய சுதந்திரத்தை என்ன செய்யற மதசார்பற்ற நாட்டுல வாழ்ந்துட்டு இடத்து உணர்த்தி அந்த மாய்வை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இல்லை இன்னைக்கு இருக்கிறாருன்னா மார்க்க சட்டத்துல இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நம்ம மார்க்கத்தை நம்மளால சுதந்திரமாக அனுமதிக்கவும் பயன்படுத்தவும் முடியல. கட்சி பெருநாள் அடுத்த வேண்டிய கரியை பண்றான், கரியை வச்சிருக்கிறவங்க கோபப்படுறான். கேட்கறது இஸ்லாமின் அடிப்படை அந்த பாதிக்கப்படல, பாதுகாக்கப்படல. பெண்கள் மானசீகப்படுத்தப்படுறாங்க. போக்சோ என்ற சட்டம் ஒன்று தேவைப்படுது. அந்த போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு கையவர்கள் கட்டளை விடப்பட்டு எவ்வளவு கீழ்கள் பச்சை உடலை கூட பாராமல் கற்பழிக்கக்கூடிய காலத்தில் தலைவித்தாழக்கூடிய காலத்தில் தங்கமான முறையை நம்மளை அவர்களுடைய அந்த சிந்தனை நம்மளுடைய கொண்டு வர முடியுமா? அந்த சிந்தனை கொண்டு வர மறுக்கிறோமா இல்லையா? ஏன் அந்த தீனை பற்றி முழுமையாக நமக்கு தெரியும். அதனால அதுல நிற்க முடியல, எதிர்க்கிறதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சகாபிய பெண்கள் ஒரு நாள் ஓடுனாங்களே, என் ஆண்கள் ஏற்கனவே சட்டத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளவு நேரம் இருக்கும். இன்னைக்கு நமக்காக நேரத்தை ஏற்பாடு செய்து அதற்கான செலவினங்களை ஏற்றுக்கொண்டு நேரத்தை ஒதுக்கி தன் சுமையை கூட வெளிப்படுத்தாமல் ஆண்கள் எல்லா வசதிகளும் செஞ்சு தந்தா வந்த சேர்ல உட்கார்ந்து பயான கேட்பதற்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. மாற்றம் சொல்லக்கூடிய கேட்பதற்கு எவ்வளவு வருத்தமாக இருக்குது. ஆபாச கடவுள் டிவிகள்ல போடப்படக்கூடிய ஆபாச பாடல்களையும் கட்டணம் உள்ள கைவட்டக்கூடிய சினிமாக்களையும் ரசிச்சு கொண்டே இருந்தா உள்ளம் என்பது மறுத்துத்தான் போடும். ஒரு தவறை ஒரு மனிதன் உடல்களை செய்யும் போது அந்த மனிதனுக்கு பதில் இந்தவர்களுக்கு தெரியுமா? புத்தி நாளை இருந்தால் ஒரு மழையில் எவ்வளவு வந்தோம், எவ்வளவு சாதமாக கொள்வோம் அதே மாதிரி கவலைப்படுவோம். அதை மாற்றுவதற்கு தெரியாது, அல்லாவின் தரத்தை பற்றி தெரியாத தரத்துக்கு அடக்கவர்களுடைய நிர்மாணம் பற்றி தெரியுமான் ஊருக்கு நினைக்கிற இந்திய தரப்பதவா கருத்து செய்வாங்க, சர்வசாதாரணமாக செஞ்சு செய்வாங்க. ஒரு தப்பை இன்னொரு மனுஷன் நடிகை சொல்லி காட்டும் போது ஒரு தப்பை ஒரு மனுஷன் செய்யும் போது அவனுடைய உணர்வு ஒரு தரம் வைக்கப்படும். அவன் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே சொன்னா உள்ள மருந்து உள்ள கருப்பாக அடையும். கெட்டுப்பா உள்ள என்ன செய்ய முடியும்? உள்ள போச்சா அதை செய்வான், மருந்து பயனளிக்காது. மனுஷனுக்கு உயிர் இல்லை. அதை இந்திய பொண்ணுக்கு மருந்து இழக்கக்கூடிய நிலையில் தான் நாம கற்றுக்கொண்டிருக்கோம். ஏன்னா ஷைத்தான் என்பவன் இந்த உலக விஷயத்தில் அவ்வாறு உங்களை மறக்கடிக்க செய்கிறான் உங்களை எச்சரிக்கை செய்யும். அந்த அளவுக்கு பயங்கர நெருங்கி ஷைத்தான். அந்த ஷைத்தானை உங்களுடைய குற்றங்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த ஷைத்தான்கள் நன்குடனே இருப்பான், நன்கு தடுப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தொழுகிறனா எந்த அரசுகளுக்கு அதான் போடுவான், எந்த இடத்துல போடுவான் சபத்துல நடனம். இன்னொரு செயல் செய்தாலும் அதே நடனம் தான். என்ன செய்யறது தெரியுமா? அதுக்கு அடுத்த வருஷம் தான் ஏழைகளுக்கு உணவளி போய் தடுப்பவானும் அந்த நடனத்தை போயிடும். யாராவது நான் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், மாற்றத்துல நன்மை அடையணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கா கொடுக்குறேன், நாளை கொடுத்துக்கோ, இன்னைக்கு நம்ம வெளியில போய் வந்துடலாம், இன்னைக்கு எரிச்சலா இருக்குது நாளை கொடுக்கலாம் அப்படின்னு தரவுகளை செய்யறா இல்லையா? அவனும் அந்த சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு எல்லாமே
மனுஷன் அவசரக்காரனா படைக்கப்பட்டிருக்கிறான், பலகீனப்பட்டவனாக இருக்கிறான். அதனால எல்லாமே அவசரம் அவன் பலகீனம் என்ற காரணத்தை பயன்படுத்தி மாணவர்களை பின்னணி தள்ளக்கூடியவர்களாக தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறோம். அவங்க சொல்லும் போது காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சானல் அப்படியே மனிதர்கள் எல்லாருமே நரகத்துல இருக்கிறாங்க. யாரெல்லாம் இல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் அந்த விதிகளை பேசுறவங்களா இருக்கிறாங்க? இரண்டு பேர்கள் தான், ஈமான் கொண்டவர்கள், நற்செயல் செய்யக்கூடியவர்கள். இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய நல்லவர்கள். அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய பழக்கத்தை நாம கையில கொண்டு வந்ததே. அந்த செயல்களை இருக்கிற காலம் வரைக்கும் நாம் படிக்க மாட்டோம். என்ன விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுவோம், நம்மளை இழிவாக கலைக்கக்கூடாது. ஒரு முக்கிய சொன்னா தொழிற்சி கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வை பிடித்த காலம் அல்லாஹ்வை பிடித்த காலம் என்று சொன்னா அது அதற்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும். எப்ப வாங்கி சொல்றாங்க எதிர்பார்க்கணும் அந்த பொருளை அந்த இடத்துக்குள்ள தொழுகிறோம். அது நிறைய தொழில் சிறப்புகள் இருக்கு. இஷா 9,000 பதின தொழுது அல்லாஹ்வை பொறுப்புக்கில போறதுக்கு ஏராளமான நன்மை இருக்கு. ஆனா நான் இப்ப சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லுறேன். எல்லாருமே என்ன நினைப்போம், நான் எங்களை கேவலத்துல மாற்றக்கூடாது, பெருக்கத்துக்கு காரியமே செஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்போம். அதை வாங்கி பார்த்து நன்மைகளை செய்யணும்னு நினைப்போம். ஆனா அது எல்லாமே சூப்பரா நம்ம லைஃப் கொண்டு வந்து கேட்கக்கூடிய ஒரு அமைச்சா தொழில். இந்த சலாத்த காணங்களின் கீழாகவும் அவர்கள் நேரம் கொடுக்கப்பட்ட கடமையா இருக்கு. ஒரு தொழிலாளி யாரும் இருக்கக்கூடியவன் மருவி பக்கம் போக மாட்டான், மாதிரி பக்கம் போக மாட்டான், வீடுகளுக்கு போக மாட்டான், அண்ணன்களுக்கு போக மாட்டான். தொழிலை கருதும் போது அந்த பேருந்த தேவன போகிறவர. அதே போல இந்த தொழிலை என்பது நீங்கள் வெறுப்பதற்கு நீங்க எதையெல்லாம் தியாகம் என்று கருதுகிறீர்களோ அத்தனை செயல்களையும் உள்ளடக்கிய அதிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு தொழிலை நீங்கள் தனியாக வேண்டும். அந்த தொழிலை தனியாக முறையில் இருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியும்? இங்குள்ள பெண்மணிகளாக செய்யணும். உறுதியாக நாம நினைத்திருக்க முடியும். கேள்விகளோ அல்லது மாணவர்களாக நம்ம வாழ்க்கையை வளர்க்கணும்னு சொன்னாதான் நம்மளுக்கு சொல்றத வாழ்க்கையிலாமே. அப்ப என்ன செய்யணும்? நாம மாநில அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். தீனிலேயே நிலைத்து இருக்கணும்னா முதல் விஷயம் அல்லாஹ்வுக்காக தீன் வந்து தரப்பட்டாத அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டே இருக்கணும். இரண்டாவது விஷயம் நம்முடைய உள்ளம் அதிகமான தீர்த்தை கொள்ளக்கூடியதாக இருக்கு. அந்த உள்ளத்தை இறைவனுக்கு எப்பொழுதும் தூயப்படுத்தித்தான் இல்லையா? அன்கள் மொழியாமல் நோடோ ஒன்றாமல் நடிகை நீதான் சிறந்த பொறுப்பாளி, நீதான் உதவி செய்யக்கூடியவன், எங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கோ, எங்களுக்கு உதவி செய்யிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கணும். எப்போதுமே ஆதித்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். எப்போதுமே அப்படி என்னுடைய ஆதித்தை உயர்த்தாவிட்டா என்னுடைய உதவியை உன்னுடைய உதவியே கிடையாது. எனக்கு நீ உதவி செய், நான் உலகத்தான் நம்பிக்கை வைக்கிறேன், உலகத்தான் நான் திரும்பி வர போறேன் அப்படின்னு அழகின் பிரார்த்தனை இறைவன் பிரார்த்தம். இதெல்லாம் என்ன செய்யணும்னா நம்முடைய பலவீனமாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே நம்ம முழுக்கக்கூடிய இருக்கும். நாம அடிப்படை கூடதான் அது பலவீனக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்க ஆளுநரும் சாயங்காலம் வரைக்கும் மதப்பாய் போக வேண்டாம் கூட போறாங்க. ஒரு விமானம் திரும்ப டியூஷன் என்று ஒன்று தேவைப்படும். எதுக்கு? அந்த கொடுக்கப்பட்ட ஹோம்வொர்க்களை ரிப்பீட் பண்றதுக்கு, அதை ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய அவகாசம். நாம திரும்ப திரும்ப ஒரு அமல்களை செஞ்சுதான் அது நம்முடைய பழக்கமாக மாறும், வாழ்க்கையாக நடக்கும். அப்படி மாறணும்னு சொன்னா அதை நாம தான் அதிகமாக நேரம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய நியூட்ரிஷனல் சென்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவங்க சொல்லக்கூடியது யோகா பயிற்சி மையம், இதெல்லாம் நம்மளுடைய உடல்கள் குறித்த ஆரோக்கியத்துக்காக பின்பற்றக்கூடியவங்க இருக்கும். அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய என்னன்னா, நீங்க வீட்டுகளால தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் ரிசல்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நம்முடைய ஈமானை புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். பாதுகாப்பு பெற்றதான் பார்த்துட்டே இருக்கும். ஒரு நேரம் விட்டால் கூட ஒரு நேரம் ஓடி வருவான் சொன்னான், வழிநெடுப்பான். வழிநெடுத்த பிறகு நாம படித்தவர்கள்
வாழக்கூடியவர்களா ஆகும். நமக்கு நம்மளுடைய தீன புரியாம ஏற்படுமா إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நமக்கு சிறந்த பேச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதம். அழகான ஒரு வார்த்தை, கடைநிலைய மனதிற்குரிய காலங்களும் எல்லா காலங்களுக்கும் பொருட்டக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தீர்ப்புக்கூடிய சிறந்த பயனுள்ள ஒரு புத்தகம்னா அல்லாஹ்வுடைய புத்தகம். நடைமுறையிலேயே சிறந்தது அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை தான். காரியங்கள்ல கெட்டது எல்லாமே வீணானதுதான். அந்த வீணானது எல்லாமே உருவாவது வீணானதான ஒரு காரியம் தான். புதுசாக உருவாக்கப்பட்டது எல்லாமே வழிகள் எல்லாம் நேர நடக்கிறதுக்கு அனுப்பிடுது. அதனால அந்த கெட்ட காரியம் அப்படின்னு சொன்னாலே சொன்னாலே அதை தூக்கி நாம கூட போட்டுட்டு நம்மளுடைய மாநிலத்திற்கு நாம தூக்கிறோம். எப்போதுமே இதெல்லாம் வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கடினமான காசு வைக்கப்பட்டுச்சு. காப்பீடுடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நபிகள் நாயகம் அவங்களுக்கு பொண்ணு தரேன், பொருள் தரேன், பதவி தரேன், உனக்கு சகலத்தையும் தரோம், என்னன்னா கேட்டாலும் தரோம். ஆனா நீ என்ன செஞ்சு எங்க கூட காப்பீடு வந்து மாற்றத்துல எங்களை கூட என்ன செய்யணும், ஒத்து வந்துடும். ஒரு வருஷம் உங்களுடைய தகவலை நாங்க வாங்குறோம், ஒரு வருஷம் எங்களுடைய தகவலை நீங்க வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு இருக்கீங்கன்னா அழைப்பு கொடுக்குறாங்க. அப்பதான் உட்கார்ந்து சூழலுக்கு காப்பி வரலாறு செய்து சொல்லப்படுது. அப்புறம் என்ன பண்றான், அவங்க காப்பீடும் என்ற சூழலை இறங்கி அப்படி ஒரு தெளிவையும் விடத்தையும் கொடுத்து அவங்களை அப்படியே அமைதிப்படுத்துவாங்க. யாருமே உண்டாக்குவோம் குடியாளர்கள் காப்பீடு சொல்றாங்க. அதுல சொல்றாங்க, காப்பீட்டரே ராமப்பாளர்களே மரமண்டங்களும் ஏழுதான் சொல்லி கொடுத்து அவங்க சொல்லக்கூடியது நீங்க வளர்ந்த அந்த நான் வளர மாட்டேன். நான் வளர்ந்த இயற்கை அம்மாவே நீங்க உங்க வாசகத்துல திரும்ப ரெண்டாவது சொல்லிட்டு லக்குண்டினுக்கும் வழியி உங்க மார்க்கம் உங்களுக்கு, ஏன் மார்க்கம் எனக்கு அப்படின்னு பயணம் பண்றாங்க. ஒரு மூலகம் ஒரு பெருமை நாம ஏதாவது பயம் பண்றது சொன்னா அந்த மாதிரி தீமையான காரணங்களுக்கு நாம தற்காப்பு கொடுக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னு சொன்னா இந்த இஸ்லாம் இருந்தால்தான் மறுமையில் வெற்றி. அல்லாஹ் சொல்லும் போது யார இஸ்லாமிய மார்க்கம் இல்லையோ அவர்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் மறுமை நஷ்டவாதியாக நின்றான். அதே போல இஸ்லாமிய சொல்றாங்க, எவர் ஒருவர் ஒரு காரியத்தை அனுமதி இல்லாம அந்த காரியத்தை செய்யறாங்க அதுல நபியோடைய அனுமதி இல்லை, நபியோட செய்து காட்டல அப்படின்னா அந்த வீரை நாம் எடுத்து செய்யும் போது அந்த காரியம் ரத்து செய்யப்பட்டது. என் மாப்பா சொன்னாங்க, என் அம்மா சொன்னாங்க, என் முகா சொன்னா, கூடாதுன்னு சொன்னா, தலைவர் சொன்னா, அதெல்லாம் சொன்னா எல்லாருக்கும் பின்னாடி வருவாங்க. மறுமையில நரகத்தை வந்து தத்தெடுக்கக்கூடியவங்களுடைய பெத்த பிள்ளை சொல்லக்கூடிய வாசகமா ஏன்னா எங்களை படித்தவர்கள் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குருமார்கள், எங்களுடைய தலைவர்கள் அவங்கெல்லாம் எங்களை வழிகளை எடுத்து ஏற்படுத்திட்டாங்க. நாங்கள் அனுபவங்களோடு
அப்போ அந்த மறுமையில நரகத்தில் இருந்து குடிவரக்கூடிய பெற்று பாசமாக வளர்த்த அந்த பிள்ளைகளுடைய மாநில காரணமாக வரக்கூடிய வாழ்க்கையின் வெளிப்பாடுதான் நரகம். எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பகைவர்கள் குருமார்கள் முதலாக எங்களை வந்திருக்காங்க. இவர்களெல்லாம் எவ்வாறு நெருக்கமான வேலை கொண்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளை தான் இப்படி கண்டுட்டே இருக்கு. இந்த தீயின் நம்மளுடைய இல்லாமல் இருந்தால் இந்த தீயின் மொழிவார்கள் தீயின் சட்டத்திட்டங்கள் நமக்கு பயனளிக்காமல் இதுதான் நம்முடைய உடல். இதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியான செய்து தீயை சரியான முறையில் வரையறுக்கணும் என்று சொன்னால் மறுமையில இந்த நிலை அப்படியே மாறிவிட்டாங்க. எப்படி உங்களுடைய பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பு புரியும் ஒரு பெண்மணி என்பவர் அவருடைய கணவனும் வீட்டிற்கும் தன்னுடைய குழந்தைகளும் பொறுப்பாகிறாங்க. அந்த பொறுப்பை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிபார்க்க முடியும். நம்மளால நன்மை அடைந்து கொள்ள முடியும். குழந்தைகளை சரியான மார்க்க அடிப்படையில் நாம் வழிநடத்தம் சொன்னால் வழங்கி ஒற்றி அடைய முடியும். பொறுப்புக்கு வழி சொல்ல முடியும் என அதிகமாக ஒவ்வொரு பெண்மனும் பார்க்கும்போது சொல்றாங்க. உங்களுடைய கணவர்கள் எப்படி நடத்துவது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா நல்ல முறையில நடத்துவேன். எனக்கு ஒரு நேரம் உடம்பு சரியில்லைனாலும் இந்த மாணவ நேரத்துல அகாத நேரங்கள்னா அவங்களுடைய மனசு போனாத அளவுக்கு நான் நல்லா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நெக்ஸ்ட் நம்ம சொல்றாங்க, அவர்களை பார்த்து நடந்துக்கோமா, அவர் தான் உன்னுடைய ஜன்னத், உன்னுடைய நாள், உன்னுடைய சொர்க்கமும் அவர் தான், உன்னுடைய நரகமும் அவர் தான். பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை செய்வாங்க. அதே அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் மன்னித்து விட்டால் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டது. நிரந்தரமாக அவன் செய்த தர்மம், பயனுள்ள கல்வி, சாலையான குழந்தை வசிக்கக்கூடிய பிரார்த்தனை, இந்த மூணும் நாம் கபூலையும் போது பயன்படுத்தும், மறுமைக்கு போனாலும் பயன்படுத்தும், கபூலையும் போது தன்யாமங்களும் வடிவத்துடன் நம்மோடு இருந்தோம். மறுமைக்கு போய்தான் சொன்னார், ஒரு அன்புக்கு உயர்த்தப்படும் போது இறைவா எனக்கு எந்த அன்போடு தந்தன் மாற்றி முடிச்சிருப்பான். உன் சாலையான குழந்தை மார்க்கத்தை பரிசீலிக்கப்பட்டு மார்க்க சட்டத்திட்டங்கள் குறித்து அந்த தருவாயை உண்மை இறைவன் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்த பிரார்த்தனையின் உயர்வுதான் அந்த அன்பும் அப்படிங்கிறத அந்த விளக்கப்படும். அந்த சாலையான குழந்தைகளை உருவாக்கக்கூடிய புதிய பெண்களாக இருக்கக்கூடிய பெண்கள் நாமதான் அந்த சொன்னா நம்முடைய செயல்பாடுகள் சரியான முறையில் இருக்கும். சரியான முறையில் இருந்தால் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய அந்த பெற்றோர் என்ற அந்தத்தையும் அடைய முடியும். உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தும் என்ற சொர்க்கத்தையும் நம்மால் அடைய முடியும். அதற்கு தேவையான எல்லாமே இடைப்படுத்தி கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரே நன்மை மட்டும்தான். அவரை உட்கொள்ளாத அவ்வாறும் அவனுடைய இப்புகளுக்கு எவன் கட்டுப்பட்டு நடந்துவிட்டாரோ அவனை மகத்தான வெற்றியை பெறுவான். இன்ஷா அல்லாஹ் நானும் சரி நீங்களும் சரி அந்த மகத்தான வெற்றியை தரக்கூடிய நன்மக்களாக ஒரு அவ்வாறு நம் அன்பரை மனது அருள்புரிவானாக என்ற தாக்கலையோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கி தவறாக நீயும்